ஓகே, இந்த ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ப்ரொஜெக்டைல் மோஷன் அண்ட் கைனடிக் எனர்ஜி பேஸ் பண்ண ஒரு கொஷின் தான். ஸோ காம்பினேஷனில் வருது. லெட்ஸ் see how we are going to solve it. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏங்கிற பொசிஷனில் கைனடிக் எனர்ஜி it is going to be thrown with the velocity v. கைனடிக் எனர்ஜி வந்து k இருக்க போகுது. ஸோ k is equal to 1/2 mv ஸ்கொயர். அப்புறம் பொசிஷன் பியில் நமக்கு தெரியும் வியோட வெலாசிட்டி இஸ் கோயிங் டு பி ஒன்லி vx. வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் இஸ் கோயிங் டு பி ஒன்லி vxன்னு சொல்லும்போது நமக்கு y axis வெலாசிட்டி வந்து 0 அட் த டாப் மோஸ்ட் பாயிண்ட். ஸோ ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் 60 டிகிரின்னு சொன்னோம்னா, இங்கே வின்னு சொன்னோம்னா vx இஸ் கோயிங் டு பி v cos 60. ஸோ v cos 60ன்னு சொன்னோம்னா நமக்கு வந்து கைனடிக் எனர்ஜியோட ஃபார்ம் என்னவாகும்னா, கைனடிக் எனர்ஜி அட் p is going to be 1/2 m v square cos square 60 வந்துடும். ஸோ த ஆன்சர் இஸ் கோயிங் டு பி நமக்கு 1/2 mv ஸ்கொயருங்கிறது k அண்ட் cos square 60ங்கிறது cos 60 அப்படிங்கிறது 1/2. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி 1/4. ஸோ k/4 தான் kb. அண்ட் kc அப்படின்னு பார்த்தோம்னா அக்கார்டிங் டு த கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி சேம் பொசிஷன்ஸில் திரும்ப அங்கேயே வருது. அதனால் அட் சி நம்ம வந்து என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கலாம்னா, கைனடிக் எனர்ஜி இஸ் கோயிங் டு பி சேம் ஆஸ் அட் ஏ, கைனடிக் எனர்ஜி கே. இப்போது கொஷின் என்னென்னா, இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம் ரேஷியோங்கிறது டிவிஷன் அண்ட் டிஃப்ரென்ஸ் இன் கைனடிக் எனர்ஜிஸ் அட் பாயிண்ட்ஸ் பி அண்ட் சி டு தட் அட் பாயிண்ட் ஏ. ஸோ பிசிக்கு இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ் டு அட் ஏ, அதுதான் விஷயம். ஸோ இதை தான் நம்ம கரெக்டாக பண்ணணும். ஸோ ரேஷியோ என்ன ரேஷியோனா கேபி மைனஸ் கேசி ஈஸ் டு கேஏ, இதுதான் கொஷின். ஸோ கேபி நமக்கு வந்து 1/4, கேசி நமக்கு வந்துட்டு கே 1/4 கே, இது கே அண்ட் கே நமக்கு வந்து கே. ஸோ யூ வில் பி ஆப்வியஸ்லி ஹேவிங் மைனஸ் ஆஃப் சம்திங்லாம் வரும். பட் அதெல்லாம் ஒன்றும் வரி பண்ண வேணாம். கைனடிக் எனர்ஜியில் நம்ம மேக்னிடியூட் மட்டும் கன்சிடர் பண்ணால் போதும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு நமக்கு என்ன வரும்னா 3/4 ஆஃப் கே வரும். செகண்ட் வந்து ஆஸ் யூஷுவல் கே. ஸோ கே கேன்சல் ஆகிடும். 4 இங்கே டிவிஷன்னா கீழே வந்துடும். ஸோ வில் பி கெட்டிங் 3:4. திஸ் இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் சி.